அண்மை செய்தி. நன்னிலம் அருகே அதிவேகமாக வந்து கவிழ்ந்த லாரிக்கு அடியில் சிக்கி 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் விவரம் என்ன? மேலும் விபத்து தொடர்பான தகவல்கள் என்னென்ன? வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட வரவூர் பகுதியைச் சேர்ந்த மோகன், வயது 30. இவர் மயிலாடுதுறை பகுதியில் கார் பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை அவர் வரவூரில் இருந்து மிளகாய்த்தூள் அரைப்பதற்காக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் தனது 6 வயது மகன் நிரோசன் மற்றும் 3 வயது மகள் சியாசினி ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் பூந்தோட்டத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் உள்ள கோவில் திருமாலம் என்ற இடத்திற்கு வந்துள்ளார். இதனை அடுத்து மிளகாய்த்தூள் அரைத்து விட்டு அவர் தனது இருசக்கர வாகனத்தில் கோவில் திருமாலத்தில் தனது வரவூருக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது அகர திருமாலம் என்கின்ற இடத்தில் கரூரில் இருந்து ஜல்லி ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த லாரி மோகனின் இருசக்கர வாகனத்தின் மீது சாய்ந்ததில் இருசக்கர வாகனத்தில் இருந்த மூவரும் லாரிக்கடியில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் பேரளம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் லாரியின் உள்ளே ஜல்லி கற்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி லாரியை தூக்கி நிறுத்திய பிறகு லாரிக்கு அடியில் சிக்கி இருந்த உடல்களை மீட்டுள்ளனர். மேலும் பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அமரர் ஊர்தியில் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து பேரளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மிளகாய்த்தூள் அரைக்க வந்த தந்தை குழந்தையுடன் லாரிக்கடியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.